பத்திரிகை துறையை பொறுத்து மட்டும் எங்களுக்கு வந்து அதாவது நிறையா வேலைப்பளிகள் அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்பயும் கூட 2 நாட்கள் முன்பு வந்து முரசொலி மாவட்ட நிருபர், கோவை மாவட்டத்துடைய நிருபர் வந்து பிலாலுங்கிற வந்து மறைந்தார். அவருக்கு வெறும் 44 வயசு தான் ஆச்சு. அவ்வளோ சுறுசுறுப்புடன் இயங்கி கொண்டிருந்தார். அவரோட மறைவுங்கிறது பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் பத்திரிகை துறை மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, அதாவது அவர் சார்ந்து இருக்கிற கட்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேரிழப்பாக தான் நாங்கள் கருதுகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அதாவது நலவாரியங்கள் இருந்தாலுமே வந்து மருத்துவ சிகிச்சைங்கிறது வந்து இடையில கூட மருத்துவ சிகிச்சை பத்திரிகையாளர்களுக்கு போட்டாங்க. அதுலேயும் கூட நிறைய பேர் பயனடைஞ்சோம். அதே சமயத்தில் வந்து நலவாரியத்தில் கொடுக்கக்கூடிய பணமும் சரி, அதே சமயத்தில் இந்த மருத்துவ செலவுக்கு கொடுக்கக்கூடிய செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக கொடுக்க வேண்டும் தமிழக அரசை நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அதே சமயத்தில் இந்த எங்களுக்கு ஒரு கவுன்சிலிங்கும் தேவைப்படுது. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மன ரீதியாக உளவு ரீதியாக நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வந்து சேகரிச்சுட்டு தான் இருக்கிறோம். செய்திகள் சேகரிக்கிறதுல பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து மன அழுத்தங்களும் இருக்கு. எல்லா செய்திகளும் நாங்கள் எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த டைமிங், அந்த குறுகிய நேரத்தில் வந்து அந்த செய்தியை வெளியிடணும். அந்த செய்தி பிரசுராக மட்டும் எங்களுக்கு இதாக தான் இருக்கும். அதே சமயத்தில் ஒரு விபத்து நடக்கிற இடமா இருந்தோம்னா நாங்கள் அங்கே போகிறோம். ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது எங்களுக்கு வந்து மன ரீதியாகவும் எங்களுக்கு ஒரு சில இடத்துல எங்களுக்கு இதாகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து இந்த பத்திரிகையாளர் பிரிவில் இருக்கிறவங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அதாவது அதிகமாக வந்து இந்த ஹார்ட் அட்டாக் மூலியமா வந்து உயிரிழக்கிறதுங்கிறது அதிகமாயிட்டே வருது. அதனால வந்து எங்களுக்கு மருத்துவ செலவுகள் மருத்துவ முகாம் நடத்தப்படணும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா வந்து மருத்துவ செலவுகள் எங்களுக்கு நலவாரி மூலமா அதிகரித்து எங்களுக்கு கொடுக்க வேண்டும். நாங்கள் வந்து ஊரெல்லாம் இருக்கிற செய்திகளை எடுத்து நாங்கள் வந்து வெளியிடுறோமே ஒழிய அதே சமயம் எங்கள் குடும்பத்தை பார்க்க முடியாத சூழ்நிலையை நாங்கள் தள்ளப்படுறோம். எங்களுக்கு குறைந்த உதவியத்தில் நாங்கள் வந்து அந்த பணிகளை வந்து ஒரு சமுதாய தொண்டோட தான் இந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதனால பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தையும் பாதுகாக்கிறதுக்காகவும் இந்த நலவாரியத்திலையும் அதிகமான வந்து மருத்துவ செலவு தொகையை எங்களுக்கு வேணும். எங்கள் குழந்தைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்கு கல்வி உதவி தொகையை எங்களுக்கு அதிகப்படுத்த வேணுங்கிறது நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.